முதல்வரனுடைய தொகுதியில் கரண்ட் கட்டு எல்லாம் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே டைமை பார்த்தாரு. இன்னையிலேருந்து வந்து சட்டம் ஒழுங்கை நான் கையில் எடுக்கிறேன்னு சொன்னார். அவங்க வந்து அடுத்து தமிழ்நாட்டுக்கு யார் தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க. அவர் வந்து ஒருத்தரை நம்பிட்டு இருந்தார். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணுவார், இவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாருன்றது அதான் இப்போ அவங்களுடைய முன்னாள் கட்சியில் இருந்த தலைவர், அவர் பேரை கூட நாங்கள் சொல்ல விருப்பம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை கொடுத்துருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதப்போ அவங்க சூஸ் பண்ண அடுத்த கட்சி திமுக. நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் இடம் தரேன்னாங்க. ஆனால் அன்றைக்கி தலைவர் என்ன தெரியுமா சொன்னார்? விசிகாகவும் இந்திய முஸ்லீம் லீக்குக்கும் தான் வந்து பார்த்துக்கிட்டு இல்லை, அவங்களுடைய நலன் கருதி நாங்கள் வரலன்னிட்டார். அடுத்த என்ன சொன்னார்? பாமக கூட கூட்டணி வச்சிடலாமா தலைவர் சொல்லும் போது தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, திருமாவினுடைய மனம் புண்படாதபடி பேசுங்க. அப்படி சொன்ன தலைவருக்கே இன்றைக்கி மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்களும் நன்றி இருக்கிறவங்களா இருப்பாங்களே, அப்படி இருக்கிறவராக தான் இன்றைக்கி அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்துருக்காரு. புரியுதுங்களா? இன்றைக்கி பாருங்கள், அதாவது வந்து அந்த இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சனாதனத்தினுடைய மறு உருவம்லாம் பேசிட்டு இன்றைக்கி அவங்க கூடயே போய் கூட்டணி வச்சு அவங்க அமைச்சரவையிலே இடம்பெற்று அந்த ஒரு கட்சியினுடைய பேச்சை கேட்டு தலைவர் எவ்வளோ ஒரு முடிவுகளை எடுத்திருப்பார். அதை தாண்டி அவர்களுடைய நலன் கருதி மற்றவர்களையெல்லாம் எவ்வளோ பகைத்துக்குன்னு அவர்களுடைய நலனுக்காகவே பல திட்டங்களை தீட்டினார். அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் காலனின்ற பேரை தூக்குனார். இதெல்லாமே பண்ணி எப்படி தான் ஒரு நன்றின்றதே இல்லாமல் போய் அங்கே சேர்ந்துட்டாங்கன்றது தெரியல. கேட்டால் வந்து இப்போ அப்படி இப்படின்றாங்க. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போது அவங்க கிழிச்சது என்ன நாங்கள் கேட்குறோம். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது எத்தனை எம்எல்ஏ ஜெயித்தாங்க, எத்தனை எம்பி ஜெயித்தாங்க? திமுக கூட கூட்டணிக்கு வந்த பிறகு தானே எம்பினா வந்து எம்பியாக ஆனாங்க, எம்எல்ஏ ஆனாங்க, எல்லாமே ஆனாங்க. அப்படி அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்காங்க அவங்க கூட. புரியுதுங்களா? அதனால் அங்கே இருக்கிறவங்களும் நன்றியோடு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அண்ணன் தான் பனையூர் பாபு அவர்கள். அவர் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் சேர்ந்ததுன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. திமுகவுக்கும் மிகவும் ஒரு புதிய ஒரு உத்வேகம் கிடைத்தது போல் எங்களுக்கு இருக்குது. இப்போ திருமாவர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு ஒரு விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சோஃபா போயிருக்குது இல்லை, அப்போ மாற்றி மாற்றி தான் பேசணும். ஏன்னா விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, அதுக்கப்புறமேட்டு விஜய் அப்படி இப்படின்னு பேசிட்டு இன்றைக்கி யார் கூட போய் கூட்டணி வச்சுருக்காரு? அதையும் தாண்டி திரும்பியும் வந்து நாங்கள் வந்து ஸ்டாலின் சொல்கிறத தான் கேட்போன்ற மாதிரி பேசியிருக்காரு. இதுலேயும் உச்சத்துலேயும் வச்சோன்னா திருப்பதி போயிட்டு வந்திருக்காரு. நானும் மாதம் திருப்பதி போகிறவன் தான், ஆனால் நான் வந்து அவரை மாதிரி பேசினவன் கிடையாது. புரியுதுங்களா? அவர் வந்து அப்படி பேசிட்டு திருப்பதி போய் நிற்கும் போதே தெரிஞ்சுது. இப்போ தெரிஞ்சிடுச்சு எங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, யாரெல்லாம் எங்கள் கூடவே இருந்து குழி பறிச்சிருக்காங்கன்றது தலைமைக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல் நாங்கள் எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் நாங்கள் தனித்து நின்று ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை கற்றுக் கொடுக்குற பாடத்தை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இனிமேல் வந்து அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு அறிவாலயம் பக்கம் வந்துடக்கூடாது. இன்றைக்கி யாரெல்லாம் எங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போயிருக்காங்களோ, எங்கள் மூலியமாக ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சுட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்க யாரும் இனிமேல் அறிவாலயம் பக்கம் வந்துடக்கூடாது. கூட்டணியில் எங்களோட ஓட்டும் இருக்குது. இப்போ திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் விசிகா, அதை தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். அப்படி பார்த்தா மக்கள் நல கூட்டணியில் அவங்க கிழிச்சது என்ன? விசிகாவினுடைய ஓட்டம் இருக்குதுன்றாங்கல்ல, விசிகா மக்கள் நல கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை ஜெயித்தாங்க? நான் விசிகா தோழர்களுக்கு ஆப்போசிட்டாக பேசலை, அவர்களுடைய நிலைப்பாடை பார்த்து தான் பேசுகிறேன்னா அவர்களும் வந்து எங்களுடைய தோழர்கள் தான். புரியுதுங்களா? அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து மக்கள் நல கூட்டணியில் எத்தனை தொகுதி ஜெயிச்சிட்டிங்க அதை மட்டும் எங்களுக்கு சொன்னால் போதும். ஆனால் மக்கள் நல கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, எத்தனை எம்பி ஜெயிச்சிங்க, அதுலேருந்தே தெரியுது யாருடைய ஓட்டு வங்கியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்றது. அவர்களுக்கோசம் திமுக எவ்வளோ செஞ்சுருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி பாஜகவுடன் எதிர்த்து நின்னோம், அவங்க கூட்டணி கூடும் போது போகாமல் இருந்தோம். பாமக கூட கூட்டணி அவங்க கூடும் போது இல்லை நம்ம வைக்கலான்னு சொல்லும் போது அவருடைய மனம் புண்படாதபடி பேசுங்கள்னு சொன்னவர் எங்களுடைய தலைவர். அவர்கள் சொல்ல கேட்டு தான் வந்து காலனின்ற பேரை தூக்கணும். அவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நிராகரிக்காமல் அதனுடைய பின்விளைவுகளை எல்லாம் யோசிக்காமல் எங்களுடைய தலைவர் அவர்கள் செஞ்சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே டைமை பார்த்தாரு. இன்னையிலேருந்து வந்து சட்டம் ஒழுங்கை நான் கையில் எடுக்கிறேன்னு சொன்னார்.
இன்னைக்கு வரைக்கும் குழந்தையிலேருந்து 85 வயது மூதாட்டி வரைக்கும் பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதை பற்றி வாயை திறக்கிறாரா? தாவேக்காரங்களே நிறைய தாவேக்காரங்களே வந்து இப்போது அதிருப்தி ஆகுறாங்க. என்னடா இது ஒரு மாற்றமும் வரலையே சொல்லிட்டு. ஆட்சிக்கு வந்த உடனே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் சொன்னார். எங்கன்னா விட்டாரா? இல்லை. கேட்டால் வந்து நிதிநிலை அறிக்கைன்றாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் போன ஆட்சியில் ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ தான் வந்து தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை இவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவருடைய மேனிஃபெஸ்டோ எப்போ கொடுத்தாருன்னா மார்ச் மாதம் கொடுத்தாரு. அது கூட தெரியாமலையா நீங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருப்பீங்க? சாத்தியம் இல்லாததெல்லாம் சொல்லியிருக்கீங்களே. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்றிய அரசினுடைய ஓர வஞ்சனையால் ஒரு சிலிண்டர் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்காமல் 6 சிலிண்டர் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமானதே கிடையாது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு மேயர் உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு உதயநிதி சவால் விட்டுருக்காரு. அதாவது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டாரு. அவங்க ஏதோ ஒரு இதில் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன், கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாங்க. உள்ளாட்சி இந்த ஒரு மாதத்துலேயே மக்கள் உணர்றாங்க அவங்களுடைய ஆட்சி எப்படின்னு. நேற்று நைட்டு முதல்வரனுடைய தொகுதியில் கரண்ட்டு கட்டு, எல்லாம் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சடலத்தை எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி எங்கே பார்த்தாலும் கொள்ளை அதுக்கப்புறமேட்டு வந்து கற்பழிப்பு மட்டும்தான் நடக்குதே தவிர திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க ஆட்சிக்கு வந்து இன்னையோட 1 மாதம் 2 நாள் ஆகுது. இதற்குள்ளார வந்து அவங்களால வந்து தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் இருக்கிற அந்த முகப்புரை அச்சடிச்சிட முடியுமா? ஆனால் அதை நாங்கள் தான் அச்சடித்தோம்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. தமிழ்நாடு அத்தனை மாணவர்களுக்கு ஒரே மாதத்தில், அதுவும் ஒரு மாதத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. அவங்க ஆட்சி அமைச்சு இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அதை நம்ம குறிப்பிட. ஏன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து அவங்க மே 4ஆம் தேதியே வந்து அவங்க ஆட்சி அமைக்கல. அதுக்கப்புறமேட்டு தான் ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் அவங்களால அத்தனை புக்குகளை வந்து அச்சடிச்சிட முடியுமா? முடியல. எல்லாமே திமுக செய்ததை வந்து அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவர்களுடைய ஆட்சி காலத்துலன்னு ஒரு திட்டங்களையும் கொண்டு வரல. ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, உசைன் போல்டோடைய வேகத்தில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1.25 மணி நேரத்தில் 436 திட்டம்னா ஒரு செகண்டுக்கு ஒரு திட்டம், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு திட்டம். அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த திட்டத்தினுடைய பேரை எப்படி வாசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதற்கான நிதி எவ்வளோ ஒதுக்கிறான்னு பேசல. அது எந்த துறையின் கீழே வருதுன்றதை எப்படி ஆலோசிச்சிருப்பாங்க தெரியல. இவ்வளவும் ஒரே நிமிஷத்துலங்க 1.25 மணி நேரத்தில் 436 திட்டம். அவர் 5 நிமிஷம் ஆடுற டான்ஸுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர் 4 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்படி இருக்கும் போது 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்களை எப்படி தான் கொண்டு வந்திருப்பாருன்றது தெரியல. அதான் உசைன் போல்ட் வேகத்தில் ஓடுது போல் அவர்களுடைய ஆட்சி. அதையும் நம்பிட்டு அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. எப்படி தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியல், இன்னும் மேகதாது பிரச்சனை இருக்குது, மும்மொழி கொள்கை இருக்குது, அதை தாண்டி குர்பானி தடை, இதெல்லாம் பற்றி அவர் எப்போ தான் வாயை திறக்க போகிறாரோன்றது தெரியல. மேயர் பிரியா அந்த இஷ்யூ பல்லவி அதை எப்படி பார்க்குறாங்க? அது வந்து எங்கள் தொகுதியில் தான் நடந்தது. அதனுடைய மாநகராட்சியினுடைய நிகழ்ச்சின்றதுனால மாநகராட்சிக்கு சம்மந்தப்பட்ட மேயர் அவர்கள் ரிப்பன் வெட்டுறாங்க. ஆனால் அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடியே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெட்டினாங்க. அது எந்த விதத்தில் நியாயன்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அவங்க ரிப்பனை வெட்டினதுனால அந்த ஒரு இதில் தான் வந்து அவங்க கேண்டில் கொடுக்காம போனாங்க. ஆனால் அதே அடுத்த நிகழ்ச்சியில் கேண்டில் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கலை. புரோட்டோகால் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஏன்னா மாநகராட்சியினுடைய புரோட்டோகால் படி முதல்ல மாநகராட்சி மேயர், அப்புறம் அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கப்புறமேட்டு சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறமேட்டு கவுன்சிலரு, அதுக்கப்புறம் சேர்மன், இந்த மாதிரி வரும். புரோட்டோகால்ன்றது பிரதமருடைய புரோட்டோகால் வேறு, முதலமைச்சருடைய புரோட்டோகால் வேறு, எம்எல்ஏவுடைய புரோட்டோகால் வேறு, அமைச்சருடைய புரோட்டோகால் வேறு, மேயருடைய புரோட்டோகால் வேறு. மாநகராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் மேயர் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து துறை சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது அந்த அதிகாரியோ, அதுக்கடுத்து எம்எல்ஏ, அதுக்கடுத்து தான் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலரோ இல்லை சேர்மனோ வருவாங்க. அது கூட தெரியாமல், ஏன்னா வந்து அவங்க வந்து 1 மாதம் தான் ஆகுது, இதுக்கு மேற்பட்டு அவங்க கற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.